சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கிறீங்களா? சாந்தி பிரதர், குஷியா இருக்கிறோம். இப்போ இன்னைக்கு திடீர்னு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. என்ன அப்படின்னா, பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள்ட்ட இறந்துட்டார். வயசானவர் அவரு. ரொம்ப வைரலா இருந்தார். அதுல அவர் வைரல் ஆனதுக்கு முக்கியமா ஒரு 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 வீடியோ. ஆக்சுவலா ஒரு எல்லா வீடியோவுமே ஒரு வசீகரம் இருக்கும். அதுல ஒரு வீடியோல வந்து ஒருத்தர் கேட்கிறாரு, சாமி எனக்கு கஷ்டமே வரக்கூடாது சாமி, என்ன சாமி பண்றது? செத்துப்போ. கஷ்டமே வரக்கூடாதுன்னா செத்துப்போ. எப்படியா கஷ்டம் வராம இருக்கும்? செத்துப்போயா, அப்பதான் நீ நிம்மதியா இருப்ப அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அவரு அவரு வேற ஒரு அர்த்தத்துல சொன்னாலும் ஆழமான அர்த்தத்துல அவர் சொன்னது ரைட்டு. மேலோட்டமா சொன்னதுல ரைட்டு கிடையாது. ஏன்னா செத்து போனாலும் மறுபடியும் பிறக்கதான் போறாங்க, கஷ்டப்படதான் போறாங்க. பேய் அலைஞ்சாலும் கஷ்டப்படதான் போறாங்க. ஆனால் செத்து போறது வந்து அவரு வேற ஏதோ ஒண்ணு சொல்லுவாரு. மனம் செத்து போகணும், ஏதோ மனம் செத்து போகணும், ஏதோ வேற ஒரு விஷயத்த சொல்லும்போது சொன்னாரு. சோ உண்மையிலே வந்து எல்லா கஷ்டத்துல இருந்தும் காப்பாத்துறதுக்காகத்தான் கடவுள் நமக்கு பிரம்மகுமாரிகள் மூலமாக ராஜயோக ஞானத்தை கொடுக்கிறார். அதுல கடவுள் போதிக்கிறதும் செத்து போன்றதுதான். இது இது ஒரு பிரபலமான ஆன்மீகவாதி வந்து இதை நக்கல் பண்ணி கூட இருந்தார். என்ன இது, உயிரோட இருந்துகிட்டே செத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் வாழ்க்கையா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். சார் ஏதோ கொஞ்சம் புரிஞ்சிருப்பாரா இல்ல வேற எதையோ நினைச்சிட்டு சொன்னாரா தெரியல. ஆனால் அதைத்தான் பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் சொல்லும்போது மர்ஜீவா வாழ்க்கை அப்படிங்கிற அவர் வேற அர்த்தத்துல சொல்றாரு. செத்து போயிட்டு நம்ம சந்தோஷமா வாழணும், எப்பயுமே சந்தோஷமா வாழணுங்கிற. அதனாலதானே நம்ம குஷியா இருக்கிறீங்களான்னு கேக்குறோம். வேற மாதிரி கடவுளோட நம்ம தொடர்பு வச்சுட்டு சந்தோஷமா வாழ்றோம். போன ஜென்மத்தெல்லாம் மறந்துட்டு, பழைய குணங்கள் எல்லாம் மறந்துட்டு நம்மள இம்ப்ரூவ் பண்ணிட்டு கடவுளோட வாழ்றோம். ஆக்சுவலா உண்மையிலே எல்லா மதமுமே இதைத்தான் போதிக்குது. ராமர் அரியணையை இழந்துட்டு வரார். அவரால் எப்படி சிரிச்ச முகத்தோட வர முடியுதுன்னா அங்க அவர் செத்து இருக்கிறார். அதே மாதிரி பாண்டவர்கள் வனவாசத்துக்கு அனுப்பும்போது அவங்க அமைதியா போக முடியுதுன்னா அவங்க அந்த இடத்துல சாகுறாங்க. அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து சபையினர் முன்னாடி சிசுபாலன் அவமானப்படுத்துறான் 100 தடவை. சிரிச்ச முகம் மாறவே இல்லை. காரணம் அவரு அங்க உயிரோட இல்லவே இல்லை. சோ இங்க உயிரோட இல்ல அப்படின்னா உடலை விட்டு உயிர் பிரியுற மரணம்னு சொல்லுவோம். அது கூடவே எல்லா உறவுகள், நினைவுகள் எல்லாமே கட்டாயிடும். சோ அததான் மரணம்னு சொல்றோம். அதை உடம்புல இருந்துகிட்டே பழகிறதுதான் மர்ஜீவா வாழ்க்கைன்னு கடவுள் சொல்றாரு. உடம்புல இருந்துகிட்டே ஒரு மிக தீவிரமான முயற்சின்னு கடவுள் சொல்றது என்ன? இன்னைக்கு முரளியில, சண்டே முரளியில கூட சொல்லியிருப்பாரு. கடந்தது கொஞ்சம் கூட உங்களுக்கு ஞாபகம் வரலன்னா அதான் தீவிர முயற்சின்ற. இந்த செகண்ட் முன்னாடி நடந்தது ஒருத்தர் திட்டி கூட இருக்கலாம். ஆனா அதோடைய தாக்கம் கொஞ்சம் கூட இல்லாம சிரிச்ச முகம் மாறாம நீங்க அடுத்த வேலையை செஞ்சீங்கன்னா அதுதான் பயங்கரமான முயற்சின்றார். அதுதான் அந்த மர்ஜீவா வாழ்க்கை. அப்ப அதை வந்து மைண்டுக்குள்ளே ஏத்தாம இருக்கிறது. அது எப்படி? ஏன்னா நிறைய பேர் வந்து லிவிங் இன் தி பிரசன்ட் மொமெண்ட் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. லிவிங் இன் தி பிரசன்ட் மொமெண்ட்ல தான் எல்லாருக்குமே வந்து அந்த மனநலம் பாதிக்கப்படுது. திடீர்னு ஒரு அதிர்ச்சி, ஒரு துரோகம் நடக்குதுன்னா தாங்கிக்க முடியாம அப்படியே புத்தி பேதலிச்சு போகுது. அப்ப இங்க லிவிங் இன் தி பிரசன்ட் மொமெண்ட் கிடையாது. ஏன்னா இது துக்கம் நிரம்பிய உலகம் தான் இது. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அந்த சகோதரர் கேட்ட கேள்வி 100% கரெக்டான கேள்வி. கஷ்டம் இல்லாம இங்க வாழவே முடியாது. அதான் ஏதாவது வழி இருக்கான்னு அவரு கேட்டது வந்து கேட்காமலே இங்க பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் கொடுக்கிறார். மனிதர்களுக்கு தெரியாது. அதனால அவரையும் குற்றம் சொல்ல முடியாது. யாருக்குமே தெரியாது. இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டினா மனதை அப்படியே விட்டுருங்க. மனதை விட்டாலும் மனம் தானே அந்த பிரச்சனையை கொடுக்குது. அதைத்தானே அசை போட போகுது மனம். மனதுக்கு எதையாவது அசை போடணும். சுத்தி துக்கம் தான் இருக்குதுன்னா அதைதான் அது அசை போடும். அதை எப்படி மறக்கிறதுன்னு தெரியாம தான் தண்ணி அடிக்கிறாங்க. அப்ப அது என்ன பண்றது? அதுக்கு கடவுள் சொல்றாரு, ஒரு ரகசியத்தை சொல்றாரு. என்ன ரகசியம் அப்படின்னா, இப்ப நீங்க பாக்குற உலகம் துக்கமா இருக்குது இல்லையா? எப்பவுமே இது இப்படி கிடையாது. ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப வயசான பிறகு நிறைய நோய்கள் வரும்.
அது குடும்பத்தின் மூலமாக வர துக்கத்தெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் இல்லவே இல்லன்னே வச்சுக்கோங்க. இருந்தாலும் வயதானா உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருதுல்ல. அது எப்பவுமே இருக்குதா? கிடையாது. குழந்தையா இருக்கும்போதெல்லாம் அத பத்தி கற்பனை கூட கிடையாது. பாட்டி அழுதுட்டு இருப்பாங்க, அம்மா கூட அழுதுட்டு இருப்பாங்க. நமக்கு ஒரு நாள் வரும்ன்றது சிந்தனையே இருக்காது. அது பாட்டுக்கு ஆமா. ஜாலியா இருக்கும் குழந்தை. வரும்போது தான், ஆமா இப்படிதான் உங்களுக்கு வலிச்சிருக்கும்ல. நமக்கு ஏன் அப்ப தெரியல? என்ன பண்றது? வெவ்வேறு டைம்ல இருக்கிறோம் நம்ப. அப்ப ஒரு வயோதிக நேரத்துல தான் அது நடக்கிற மாரி தான் இந்த உலகம் கூட குழந்தையா இருக்கும்போது அவ்வளவு ஆனந்தமா இருந்துச்சு. அததான் சொர்க்கம்னு சொல்றோம். முதல் 2500 வருடம். இது மொத்தம் 5000 வருடம் தான் இந்த காலச்சக்கரம். முதல் 2500 வருடம் சொர்க்கமா இருக்கும். எந்த விதமான துக்கமும் இருக்கு. குழந்தை பிறக்கும்போதே சிரிச்ச முகத்தோட தான் பிறக்கும். இறக்கும்போது சிரிச்ச முகத்தோட தான் உயிர் பிரியும். ஏன் சிரிச்ச முகத்தோட உயிர் பிரியுதுன்னா, அவங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியும். நாம அழியக்கூடிய இந்த உடம்பு கிடையாது. அழிவற்ற ஆத்மா. எப்பவுமே இருக்கிறோம். அப்ப இந்த உடலை விட்டாலும் இன்னொரு உடலை போய் எடுக்க போறோம். எந்த உடலை எடுத்தா என்ன? எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து எந்த கவலையும் இருக்காது. இங்கேயும் சந்தோஷமா இருக்க போறேன். இன்னொன்னும் சந்தோஷமா தான் இருக்க போறேன். அப்ப ஆத்மான்ற உணர்வுலயே இருப்பாங்க. ஆத்மானா உயிர். அது புருவ மத்தியில் நட்சத்திரம் மாரி ஜொலிக்கனால தான் இங்க பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. அந்த ஆனால் ஆத்மான்னு தன்னை உணர்ந்து ஒருவரை ஒருவர் ஆத்மா புருவ மத்தியில் நட்சத்திரம் மாரி இருக்கிற அந்த உயிர் தான் கண்ணு வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது, எல்லா காரியத்தையும் செய்யுது அப்படின்றது சதா ஞாபகம் இருக்கும் சொர்க்கத்துல. ஆனா 2500 வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஆத்மான்றத மறக்கிறோம். மறந்து உடம்புன்னு நினைக்கிறோம். அப்பதான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வருது. அதுக்கு முன்னாடி எல்லாம் சொர்க்கத்துல கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் ஆவலே தவிர காமத்தினால் கிடையாது. அதனாலதான் அவங்களை கோயில் கட்டி கும்பிடுறோம். அப்படி பரிசுத்தமாக இருந்ததே நீங்கதான்னு கடவுள் இப்ப சொல்றாரு. மறுஜன்மம் எடுத்து அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகள் தான் மறுஜன்மம் எடுத்து அடுத்த 2500 வருஷத்துல நரகத்துல வந்து உடல் உணர்வுக்கு வரீங்க. அப்ப புலனின்பம், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதுக்கெல்லாம் அடிமையாகுறீங்க. சோ இந்த அடிமைத்தனம் அதிகமாக புத்தி வந்து எது சரி எது தப்புன்னு பகுத்தறிகிற சக்தி இழக்குது. ஆக்சுவலா நம்ம இந்த இந்த ரொம்ப மோசமான நிலையில இருக்கும்போது கூட சின்ன வயசுல புத்திசாலித்தனமா தான் இருக்கும். இல்லையா? டீச்சர் அடிச்சாங்கன்னா முறைக்க மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம். திருப்பி எதுவும் அதாவது ஏன்டா ஹோம் ஒர்க் எழுதலன்னு கேட்டா, வீட்ல கரண்ட் இல்லாம இருக்கலாம், எது வேணாலும் இருந்திருக்கலாம். ஒண்ணும் நாளைக்கு தூங்கி சொல்றது. இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். கம்முன்னே இருப்போம். கைய மட்டும் காட்டும். கேட்கறான்ல சொல்றா. எது கேட்டாலும் அந்த ஆளு வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டான்னு அந்த வயசுல தெரியுது. ஆனா பெருசான அப்புறம் வாய தொறந்தாலே டமா டுமில்னு உதவுது. ஆனா அத யோசிக்க மாட்றோம் நம்ம. பெரும்பாலும் இந்த கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் பாருங்களேன். ஒரே பிரச்சனை தான் இருக்கும். ஒரே விஷயத்துக்கு தான் கோபப்படுவாங்க. கணவன் சொல்ற ஒரு வார்த்தைக்கு மனைவியோ, மனைவி சொல்ற ஒரு வார்த்தைக்கோ. ஆனா கடைசி வரைக்கும் அதே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா குழந்தைக்கு அது தெரியுது. சோ ஆரம்பத்துல அது மாதிரி இருக்குது. எப்ப இந்த வெளி உலக காட்சியில மயங்குதோ அப்ப புத்தி சக்தி இழக்குது. இப்ப இறைவன் சொல்றாரு, கலியுகத்துல எல்லாருமே சக்தி இழந்திருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து புத்தி இப்ப சுயமா வேலை செய்யற சக்தி இழந்துருச்சு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, அத கண்ண மூடிட்டு ஃபாலோ பண்ண இதுதான் ரைட்ன்னு உன் மைண்ட்ல ஆழமா பதிய ஆரம்பிச்சிடும். அப்படி பதிஞ்சிருச்சு அப்படின்னா, அடுத்தது சொர்க்கம். சொர்க்கத்துல இந்த குணமுடையவர்கள் தான் வேணும். அப்ப சொர்க்கத்தில் என்ன குணம் இருக்குதோ, அந்த குணம் கடவுள்கிட்ட இருந்து போனதுதான் மனிதர்களுக்கு. ஒவ்வொரு 5000 வருடத்தின் இறுதியில கடவுள் தன்னுடைய குணத்தை நமக்குள்ள நிரப்பி அனுப்புவார். அதனால தான் அவங்களையும் வணங்குறோம் நம்ம. சிவனுடைய அம்சம் தானே சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரையும். அப்படி அந்த குணமெல்லாம் போய் அசுர குணம் வருது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். சோ இதெல்லாம் அழிக்கணும்னா கடவுள் சொல்றாரு, புத்தியினால செத்ததா புரிஞ்சுக்கோங்க. உடம்புன்னு ஒண்ணு இருக்கிறத மறந்துருங்க. வெறும் ஆத்மா, வெறும் ஒலியாக இருங்க. பிறரை பார்த்தாலும் ஒரு ஒலி கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன்ற உணர்வு இருக்கு. அந்த ஒலியுடைய அப்பா கடவுள். இப்ப கடவுளுடைய குழந்தை கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைத்தாலே, உலகத்திலே மிக உயர்ந்தவருடைய குழந்தை கிட்ட பேசுறேன்னு நினைத்தாலே அந்த மரியாதை வந்துடும். இல்லையா? ஆனா என்னுடைய மனைவி கிட்ட பேசுறேன், கணவன் கிட்ட பேசுறேன், குழந்தை கிட்ட பேசுறேன்னும் போதுதான் அந்த மரியாதை இல்லாம போயிடுது. அது சில சமயம் பிரச்சனை ஆயிடும். ஆனால் அந்த மரியாதை தான் நமக்கு பாதுகாப்பு கவசம்ன்றது. அப்ப பல பிரச்சனைகள் வராமலே தடுக்கப்பட்டுடும் நீங்க ஆத்மாவை பார்த்து பேசுனீங்கன்னா. ஆத்மான்ற உணர்வுல பேசுனீங்கன்னா. அடுத்தது
நம்ம நிறைய முன் ஜென்மத்துல நிறைய பாவம் செஞ்சிருப்போம். அதுக்கான தண்டனை கிடைக்கும். பல உறவுகள் மூலமாக வரும், நோய் மூலமாக வரும், எப்படி வேணாலும் வரும். கடவுள் சொல்றாரு, இவ்வளவு நாள் நான் இல்லவே இல்லை, சொர்க்கத்துல கூட நான் இல்லை, ஜாலியா இருந்தீங்க. சரி பரவாயில்ல, சொர்க்கத்துல துக்கம் இல்லை, ஜாலியா இருந்தீங்க. நரகத்திலயும் நான் வரல, அங்கேயும் நீங்க ஜாலியா தான் இருந்தீங்க இல்லையா? பாதி நரகம் வந்து பாவம் தான் செய்வோமே தவிர தண்டனை கிடைக்காது. ஜாலியா இருந்தீங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா தண்டனை வருது. ஆனா அப்பயுமே நீங்க கான்பிடென்டா தான் இருந்தீங்க இல்லையா? அப்ப கடைசின்னு ஒரு வருடம் இந்த ஞானம் கிடைச்சிருச்சு. இப்ப நான் வந்துட்டேன். இவ்வளோ நாள் உங்களை பயம் இல்லாம வச்சிருந்தது நான். ஆனா நான் இல்ல அங்க. நான் கொடுத்த ஞானம் அது குணமாக மாறி உங்க கூட இருந்தது. இப்ப அந்த குணத்தை இழந்துட்டீங்க, பரவாயில்ல. அதை கொடுக்க நானே வந்துட்டேன். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் களிமுத்தி நேரத்துல வராரு. ஏன் பயப்படுறீங்க? கரெக்ட். இப்ப ஏன் பயப்படுறீங்க? அந்த சகோதரர் கேட்டார் இல்லையா, கஷ்டப்படாம அழுது. அது அந்த கஷ்டம்ன்றது அந்த ஒரு பயம் இல்லையா? இதாயிடுமோ அதாயிடுமோ. கடவுள் சொல்றாரு, நான் இருக்கிறேன்ல, ஒன்னும் ஆகாது. சோ இது ஆக்சுவலா கீதையிலே வரும். எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, எது நடக்க இருக்கிறதோ நன்றாகவே நடக்க இருக்கும். அந்த 4 லைன் வரும் இல்லையா? அது கரெக்டா சொல்லி. கரெக்ட். ஆமா, அதையும் சொல்றாரு. நாடகத்தின்படி அனைத்தும் இந்த 5000 வருடத்துல என்ன நடக்குதோ அதேதான் திரும்ப திரும்ப நடக்கும். அது எல்லோருக்கும் நன்மை கொடுப்பதாகத்தான் இருக்கும். அமைதியா ஏத்துக்கிட்டா போதும்ன்றார். இன்னொன்னு, மனிதனுக்கு வந்து இன்னைக்கு முதல்லலாம் கூட்டு குடும்பம் இருக்கும், எல்லாம் இருக்கும், செல்வம் கூட இருக்கும். அதனால கணவன் வந்து மனைவியை விட்டுட்டு கூட காட்டுக்கு சன்னியாசி தேடி போயிடுவோம் துறவர மார்க்கத்துக்கு. இன்னைக்கு யாரும் போறது கிடையாது. இன்னொரு விஷயம், அப்ப அவன் போனாலும் சொந்தக்காரங்கள்லாம் இருப்பாங்க. அதனால அதை பத்தி பெண்ணுமே கவலைப்பட மாட்டான். அப்படி இருந்தாங்க 2 ஜெனரேஷன் முன்னாடி வரைக்குமே அப்படிதான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு கணவன் போறது கிடையாது. ஆனா மற்ற எல்லா உறவும் கட்டாயிடுச்சு. தனி கொடுத்தனன்ட்டு வந்தாங்க, பிடிக்கலன்ட்டு வந்துட்டாங்க. இது இல்லாம சில இடங்கள்ல வந்து பல காரணங்கள்னால கணவன் மனைவி பிரியறாங்க. அப்ப வெறும் மனைவி, அதாவது அந்த பெண், குழந்தை, சிங்கிள் மதர் சிங்கிள் ஃபாதர்ங்கிறது இப்ப ஜாஸ்தியா போச்சு. அப்ப அந்த பயம் அதிகமாகவே ஆகுது. ஏன்னா பெரும்பாலும் லேட் மேரேஜ், அப்பா அம்மாவும் சீக்கிரமா இறந்துடுறாங்க. சீக்கிரமா இறக்கல, இவங்க லேட்டா கல்யாணம் பண்றாங்க. அப்ப இன்னொன்னு தனியாவே வேற இருக்கிறாங்க, ஒத்தும் வர்றது இல்ல. சோ அப்ப தனியா இருக்கும்போது எவ்வளவு பயம் இருக்கும். இந்த நேரத்துக்குத்தான் ராமாயணத்துல பாத்தீங்கன்னா, ராமர் மறைஞ்சிருந்து வாலியை கொன்னுடுவாரு. அதை பற்றி நம்ம தனி வீடியோ போடுவோம். அதுல பாத்தீங்கன்னா, அந்த வாலி கடைசி நேரத்துல என் மனைவி அனாதையா விட்டுறாதீங்க அப்படின்ட்டு தம்பிக்கிட்டயும் சொல்லுவாரு, அவளை வந்து மோசமா நடத்தாத நீனு அப்படின்ட்டு. அதே மாதிரி ராமர்கிட்டயும் சொல்லுவாரு. அடுத்தது தன்னுடைய மகனையும், நீ எப்படி வந்து சுக்ரீவன் மேல அன்பு வச்சுதான் என்னை கொன்னீங்க, அந்த சுக்ரீவன் மேல வச்சிருக்கிற அதே அன்பு என் மகன் மேலயும் வைங்க. என்ன நடக்குதுன்னா, அனைத்தையும் கடவுள் கிட்ட ஒப்படைக்கிறேன். இதுதான் இங்க முக்கியமான விஷயம். மனிதர்கள் கிட்ட ஒப்படைக்கல, கடவுள் கிட்ட ஒப்படைக்கிறேன். அந்த மாதிரி நாம அவர்கிட்ட ஒப்படைக்கிறது. அவரு சொல்றாரு, உன்னை நம்பி உன் குழந்தை அங்க பிறக்கல, யாரை நம்பியுமே யாருமே பிறக்கல இல்லையா? எல்லாத்துக்கும் பொறுப்பு அவரு. அவரே அமைதியா இருக்காரு, உனக்கு என்ன பிரச்சனை? நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம் வரையும் இந்த உடம்புல இருக்க போறோம். அடுத்தது இந்த உடலை விட்டு வேற உடம்பு எடுத்த உடனே எல்லாத்தையும் மறக்க வேற போறோம். அங்க ஜாலியா குழந்தை விளையாண்டுட்டு இருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த அந்த ஆத்மா துடிச்சிருக்கும். ஐயோ இவங்களை அனாதையை விட்டு போற, எல்லாம் துடிச்சிருக்கும். ஆனா அடுத்தது மறந்து விளையாட போகுது. அதுதான் நிதர்சனம். அப்ப இப்ப நீ துடிச்சதுனால என்ன ஆயிடுச்சு? நடக்கிறது நடக்க போகுது. அவங்க உங்களுடைய பாவ புண்ணிய கணக்குக்கு ஏற்ப. சோ அதனால அனைத்தையும் இறைவன் கிட்ட ஒப்படைக்கிறது இருக்குது இல்லையா? அதுதான் அங்க சமர்ப்பணம், மர்ஜீவா வாழ்க்கை, உயிரோட இறக்கிறது எல்லாமே. அப்ப நான் என்ற ஒன்றே கிடையாது, என்னுடையதுன்ற ஒன்றே கிடையாது. சோ ஆக்சுவலா இதுதான் மகாபாரதத்துல வந்து தர்மர் சகோதரர்களை, நாட்டை, மனைவி எல்லாம் பணையம் வைக்கும் போது திரௌபதி கேட்கிறா, முதல்ல யார பணையம் வச்சார்?
அவரை தானே வச்சாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஏது மனைவி? இதுதான் அங்க ஏது விஷயம். அங்க உரிமை கிடையாது. விஷயம் என்னன்னா, நீங்களும் கடவுள்கிட்ட நம்மை அர்ப்பணித்த பிறகு நமக்கு எதுவுமே கிடையாது. எதை பத்தி கவலைப்படணும் ம், இல்லையா? நான் உன்னுடையவன், அதே மாதிரி அவங்களும் உன்னுடையவர்கள் தான். ம். என்னை விட பெட்டரான அப்பாவாக, கணவனாக, எந்த உறவாகவும் கடவுள் மட்டும்தான் இருக்க முடியும். அப்ப கவலையே பட தேவையில்லையே. அவரு நம்மள எப்படியெல்லாம் புடிச்சு, அப்படியே அந்த கோழி வந்து சிறகுக்குள்ள தன்னுடைய குஞ்ச பாதுகாக்கிற மாரி பாதுகாக்கிறாரு நம்மள. இது ஏதோ ஒரு சினிமா பாட்டுல கூட வரும்னு நெனைக்கிறேன். பழைய பாட்டுல. சோ அப்படி பாதுகாக்கிறாரு நம்மள. நெறைய பேர் வந்து தன்னுடைய அப்பா, அம்மாவை நம்பி குழந்தைய விட்டுட்டு இறந்துலாம் போயிருக்கிறாங்க. தற்கொலை பண்றதுக்கு முன்னாடி, "அம்மா நீ பாத்துக்கம்மான்ட்டு." அவங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? அவங்கள நம்புறாங்க. ஆனா கடவுள நம்ப மாட்றாங்க. இல்ல ஒரு பிறவியிலயும் நமக்கு வேற வேற குடும்பம் தான் கிடைக்க போகுது. வேற மனைவி, வேற கரெக்ட். கணவன், வேற குழந்தை, அம்மா, அப்பா. ஆனா கண்டிப்பா. எல்லா ஜென்மத்திலயும் கடவுள் ஒருவர் தான். அது எந்த கரெக்ட். மதத்துல பிறந்தாலும் கடவுள்னு ஒருத்தர நினைக்கிறோம் இல்லையா? அவரு கண்டிப்பா. ஒருவர் தானே. எப்பவுமே அந்த ஒருத்தர் கூட இருக்கிறாரு. இந்த உறவுகள்லாம் டெம்பரவரியா ஒரு பிறவிக்கும் வந்துட்டு வந்துட்டு போறதுதான். இதுல இன்னொன்னு என்னன்னா, இதுவரைக்கும் கடவுள் பூமிக்கே வரல. வரல. இப்பதான் நிஜத்திலே வந்திருக்கிறாரு. ஆனா இப்ப எதுக்கு உங்களுக்கு பயம்ன்றாரு. கடைசின்னு ஒரு வருடம் வராரு. ஒரு வயோதிகர் உடல்ல வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறேன். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த காமத்தினால் செய்த பாவம், கோபத்தினால் செய்த பாவம், பற்று பேராசை அகங்காரத்தினால் செய்த பாவம், எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் உங்கள உடம்புன்னு நெனச்சதுதான். அத மறந்துடுங்க. அதனால தான் இறக்கும்போது அந்த பானைய போட்டு உடைக்கிறாங்க. அந்த உடல்ன்ற உணர்வ உடைக்கிறாங்க. அந்த உடல்ன்றத உடைச்சிடு. எனக்கு அர்ப்பணமாயிடு. இல்ல அதுதான் ஜோதியோட ஜோதியா கலக்குன்னா, நான் ஒரு ஜோதி, பூர்வ மத்தியில் நட்சத்திரமா இருக்கேன். என்னுடைய அப்பா ஒரு ஜோதி. அப்ப அவருடைய நினைவிலேயே அனைத்தையும் மறக்கிறது. மறக்க மறக்க வரும் பாருங்க ஒரு ஆனந்தம், உண்மையான ஆனந்தம் வர ஆரம்பிக்கும். அந்த ஆனந்தத்துல சுத்தி என்ன நடந்தாலும் தெரியாது. யாருக்கோ நடக்கிற மாரி இருக்கும். என் மகன் இறந்தாலும் எங்கேயோ நடந்த மாரி இருக்கும். ஏதோ கனவு காண்ற மாரி இருக்கும். அப்படியே இறைவன அந்த சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு நிலை அடைவீங்க. அந்த நிலை எங்க உதவும்னா, உலகமே அழியும்போது உதவும். ஏன்னா அழியப் போகுது. அதுதான் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப வேற என்னென்னமோ ஆ லெவியத்தான்ற ஒரு பாம்பு வந்ததுன்றாங்க. என்னென்னமோ அது சொல்றாங்க. ஓர் ஃபிஷ் சொல்றாங்க. என்னென்னமோ சொல்றாங்க. அது கண்டிப்பா நடக்கும். ஆனால் அது பிரச்சனை கிடையாது. அந்த நேரம் நீங்க துக்கம் இல்லாம இருக்கிறது தான் முக்கியமான விஷயம். அதாவது கடவுள் சொல்றார், துக்கத்தின் மலை விழப்போது மவுண்டைன் அவ்வளோ இருக்குது. ஒவ்வொரு தலையிலும் பாவம். அந்த பாவத்தை எப்படி எரிக்கிறீங்க அப்படின்னா, அப்படியே அந்த சுமையெல்லாம் எடுத்து கடவுள்கிட்ட குடுத்துருங்க. ஒரு விதத்துல சபரிமலைக்கு போய் அந்த இடுமுடிய இறக்கி வைக்கிறதெல்லாம் அதான் அர்த்தம். கடவுள்கிட்ட அர்ப்பணிச்சிடுறது. சோ அப்ப நான் என்னுடையது அப்படிங்கிறது உயிரோட இருக்கிறது. அதை ஃபுல்லா எரிச்சிடுங்கன்ற. ஒரு விதத்துல சிவபெருமான் சாம்பல பூசுறதே அதுதான் அர்த்தம். அந்த உடல் உணர்வ ஃபுல்லா எரிச்சு, அது ஆக்சுவலா அகோரிகள் பூசுவாங்க. சிவன் பூசினார்ன்னு நெனச்சுட்டு, ஆ நாம கடைசியில ஒரு பிடி சாம்பல் ஆகப் போறோம்னு அவங்க நெனச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒரு பிடி சாம்பல் ஆன பிறகு மீதி எது இருக்கோ அதுதான் நீங்க. அந்த சாம்பல் நீங்க கிடையாது. இல்லையா? அந்த ஆத்மா தான் நீங்க. அது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சாம்பல் உடல் ஆகுற தான் உடம்புல கவனம் ஆமா. இருக்கக்கூடாது. உடல் ஆமா. உடல் தான் ம். சாம்பலா போகுது. ஆத்மா என்னைக்கும் அழியாததாச்சே. கரெக்ட். சோ இதுதான் அர்த்தம். பட் அவங்க இன்னும் அவங்க செய்யறதெல்லாம் உடல்ன்ற உணர்விலேயே போயிட்டு இருக்கிறாங்க. ம். ஆனால் ஒரு ஆத்மான்ற உணர்விலே இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஹாஸ்டல்ல இருக்கிறோம். ஒரு 5 வருஷம் காலேஜ் ஹாஸ்டல்ல படிக்கிறோம்னா, ஜாலியா சுத்துவோம், அரட்டை அடிப்போம், எல்லாமே பண்ணுவோம். திடீர்னு அவங்களுக்கு உடம்பு சரியில்லன்னா ஆஸ்பத்திரிக்கு இட்டு போவோம், எல்லாமே பண்ணுவோம். எவ்வளவு சீரியஸா இருந்தாலும். ஏன்னா அவங்க வீட்டுக்கு சொல்லுவோம். பாத்துக்கனாலும் பாத்துக்குவோம். எல்லாமே பண்ணுவோம். ஆனா, எந்த விதமான பயமும் இருக்காது. பதற்றம் இருக்கு. ஏன்னா, என்னுடையவன்ற உணர்வு மட்டும் தான் அங்க எடுத்துட்டு வரல. அப்பா, அம்மாவ விட அதிக நேரம் அங்க தான் ஸ்பெண்ட் பண்றோம். ஆனாலும் அந்த என்னதுன்ற உணர்வு எடுத்துட்டு வந்துட்டதுனால தான், அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணாத அப்பா, அம்மாவுக்கு ஒண்ணு ஆச்சு, அல்லது கணவன் அல்லது மனைவிக்கு ஒண்ணு ஆச்சு, குழந்தைக்கு ஒண்ணு ஆச்சுன்னா வலிக்குது. ஆனா உண்மையிலே அவங்களோட மத்தவங்க கூட தான் நம்ம டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த நானு என்னுடையதுன்ற உணர்வு இல்லாதனால பாதுகாப்பா இருந்தோம். சோ அப்ப அவங்க கிட்ட நீங்க செத்து இருக்கிறீங்கன்னு அர்த்தம்.
இதே மாதிரி இங்க யாருகிட்ட இருந்து உங்களுக்கு துக்கம் வருமோ அவங்க கிட்ட நீங்க செத்துடுங்க. அந்த உறவை சாவடிச்சிடுங்க. புத்தியினால அது அந்த உறவு கிடையாது. அது ஆத்மா, கடவுளோட குழந்தை, என்னுடைய சகோதரன். அவ்வளவுதான். பொறுப்பெல்லாம் அவருதுதான், என்னது கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு குழந்தை பிறந்த உடனே இன்சூரன்ஸ் எடுத்துடுறாங்க. இன்னும் நிறைய வளர்றதுக்கு அது இதுன்ட்டு. அப்ப ஒரு பயத்திலேயே தான் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. அந்த காலத்துல 10-15 குழந்தை பெத்துக்குவாங்க, எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டாங்க. இல்ல, ஆச்சரியமா இருக்கும். அப்ப நிம்மதியா இருந்த அப்பா அம்மா இன்னைக்கு ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டே நிம்மதியா இல்ல. அப்படி ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா, உயிரோட இருக்கிறது தான். கலியுகம் துக்கம் நிரம்பிய உலகம் தான், அதுல டவுட் இல்ல. துக்கமே கிடையாதுன்றதெல்லாம் சும்மா. அது இருக்கதான் செய்யுது. பற்றுனாலதான் துக்கத்தை அனுபவிக்கிறோம். பற்ற விட்டுட்டு பற்றற்ற அன்புல இருந்தா நம்ம அந்த துக்கம் நம்மள அஃபெக்ட் பண்ணாது. கரெக்ட். சோ அதனால இங்க செத்துப்போ அப்படின்னா இறைவனோட கலந்துடுங்க புத்தியினால. இறைவனை தவிர எனக்கு யாருமே இல்லைன்ற உணர்வுல இருப்பீங்க, குடும்பத்தை பாத்துக்குவீங்க. ஆனால் என்னுடையவர்கள்ன்ற உணர்வு இல்லாம பாத்துக்குவீங்க. ஒரு ஒரு நர்ஸ் வந்து பேஷண்ட்டை பாத்துக்கிற மாதிரி. அப்ப என்னதுன்ற உணர்வு இல்லாமல் அன்புக்கு எடுக்கணும். ஆனா என்னுடையதுன்ற உணர்வு இருக்குதா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா நம்ம தான் மாட்டிக்குவோம். அப்படி இல்லைன்னா எதுக்குமே நீங்க தயாரா இருப்பீங்க. ஒரு ஒரு குடும்பத்துல முதல் மரணம் வருது அப்படின்னா கொடுக்குற வலி இருக்குது பாத்தீங்களா, அது திரும்ப யார் மேலயும் பற்று மற்ற பற்றெல்லாம் கட் பண்றதுக்கு உங்களுக்கு டைம். அது அடுத்து மீண்டும் போய் நம்ம விழக்கூடாது. சோ அதுக்காக தான் அது வருது. சோ அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த திருமணம் ஆகுறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா யாரோ ஒருத்தங்க இறந்துடுவாங்க, அல்லது திருமணமான பிறகு கூட இறந்துடலாம். ஆனா இப்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகி போயிட்டாங்கன்னா அப்பா அம்மா மேல அந்த அளவுக்கு பற்று இருக்காது. இங்க ஒரு உறவு வந்துடுச்சு அப்படிங்கறதுனால. சோ அப்ப அவங்க இறக்கும் பொழுது அவங்களை அறியாமலே அது என்னுடையவர்கள் இல்லைன்னு வந்துடும் போல இருக்குது. அதனாலதான் அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரிய மாட்டேங்குது. ஆனால் இங்க கணவன் குழந்தைன்னும் போது பயங்கரமா இருக்கு. அப்ப அங்க கொடுத்த பாடம் அதை இது வந்து வளர விட்டா நம்மள ஒரு வழி பண்ணிடும். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க சொல்லுவாங்க, இந்த பற்று எல்லாம் வந்து பாசி மாதிரி அப்பப்ப கிளீன் பண்ணிடணும், இல்லைன்னா நம்மள வழுக்கி விட்டுரும். சோ அப்படி கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி கட் பண்றது? எந்த உறவெல்லாம் உங்களோட இருக்குதோ அந்த உறவெல்லாம் இறைவனோட மட்டும் வைங்க. அப்பா இனி அவருதான், இவரு வெறும் சகோதராத்மா. கணவன் அவருதான், இது ஒரு சகோதராத்மா. ஏன்னா எந்த உறவை நீங்க அவர்கிட்ட வைக்கலையோ அதுதான் உங்களை ஏமாத்தும்ன்ற. அதன் மூலமா தான் துக்கம் வரும். இன்னொன்னு இங்க துரோகம் நடக்கும், எல்லாமே நடக்கும். இது கலியுகம். இதுலயும் சிரிச்ச முகத்தோட போனீங்கன்னா தான் நீங்க சொர்க்கத்துக்கு வர முடியும், உயர்ந்த பதவி அடைய முடியும். அதுக்கு ட்ரைனிங் கிரவுண்டு தான் இது. அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. என் குடும்பம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படி நினைச்சுன்னா என்ன ஆனாலும் பதறாம இருக்கிறீங்களா, அமைதியா இருக்கிறீங்களா, இதுல மட்டும் கவனம் கொடுக்கணும். அது கடவுள் சொல்றாரு, அந்த உணர்வுலயே இருங்க. இப்பயே சொர்க்கத்தின் மிக உயர்ந்த பதவி ஸ்ரீ நாராயணன் பதவி. அங்க போறதுக்கு தான் இந்த ட்ரைனிங் கொடுக்கிறார். அங்க எல்லாரும் இதே நிலைமையில தான் இருப்பாங்க, இந்த உணர்வுல இருக்கிறதுனால சந்தோஷமா இருப்பாங்க. அதை இப்பயே பிராக்டிஸ் பண்ண சொல்றாரு. அப்பதானே அது போறதுக்கு குவாலிஃபிகேஷன். ஜெனரலாவே குடும்பத்துல பற்று உள்ளவங்க வந்து ஒரு நல்ல தலைவனா இருக்க முடியாது. ஏன்னா குடும்பமா நாடான்னு வரும்போது குடும்பத்து பக்கம் போயிடுவாங்க. அப்பதான் இந்த லஞ்சம், இந்த மாதிரி சொத்து சேர்க்கறதெல்லாம் வந்துடுது. இது எதுவுமே இல்லைன்னா மட்டும்தான் அவங்க இருக்க முடியும். ஆனா சொர்க்கத்துல குடும்பம் இருக்கும், ஆனா பற்று இருக்காது. ஆனால்தான் அங்க நல்ல ராஜாவாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி நல்ல ராஜ்யத்தை கடவுள் உருவாக்குறார், சுயநலமற்ற ராஜ்யத்தை உருவாக்குறார். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க துக்கம் துரோகம் எல்லாம் பண்ணும் பொழுது உங்களுக்குள்ள அந்த மிருக குணம் இல்ல. இதுக்கு முன்னாடி அந்த நாட்டை பிடிச்சா இப்பெல்லாம் பாக்குறோம்ல, உக்ரைன் சின்ன நாடா இருந்தாலும் அவ்வளவு பெரிய ரஷ்யாவை எதிர்த்து சண்டை போடுறாங்க. அழிய போற உடம்புன்றது கூட தெரியல, கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம். பட் இருந்தாலும் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா நீங்க பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் இங்க எதையும் இழக்க தயாரா இருங்க. ஏன்னா நீங்க போக போறதே வேற உடலை எடுக்கதான். உடம்பே விட்டுட்டு போக போறீங்க. இங்க எதை யார் எடுத்தா உங்களுக்கு என்ன? இறந்த பிறகு உங்களத யாரோ எடுக்கத்தானே போறாங்க, பங்கு போட தானே போறாங்க. இப்பவே என் இது இல்லைன்ற உணர்வுல அப்ப என்ன பண்ண முடியும்? ஒரு எம்ஜிஆர் பாட்டு வரும், ஆசை இல்லா மனிதன் தன்னை துன்பம் எங்கே நெருங்கும் அப்படின்ட்டு. சோ அங்க ஆசைன்றதை விட பற்று இல்லையா? அப்பா அம்மா அது பற்று தானே, அது ஆசை சொல்ல முடியாதுல்ல, அது வலி கொடுக்குது இல்ல. சோ அந்த பற்றை ஃபுல்லா அறுத்தெறியறதுக்கு பேரு தான் மரணிக்கிறது.
மற்றபடி இறந்தா தப்பிச்சிட முடியாது. ஏன்னா அது பேயா அலையதான் போகுது, துடிக்கதான் போகுது. சோ அவர் சொன்னது கரெக்ட், அவர் வேற அர்த்தத்துல சொல்லிட்டார், அவ்வளவுதான். ஓம் சாந்தி. சோ இறைவனுடைய ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நேரத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்க. ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ பிரதர்.